நீங்கள் இணைந்திருப்பது கதை காலத்துடன். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது நிதினி பிரபு அவர்களின் ஒரு நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த நாவல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் நாவல்களை எதிர்பார்த்தீங்கன்னா தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் என் சோலை சோலை அத்தியாயம் 22. சந்தானம் சென்றதும் சித்ராவின் அறைக்கு சென்று பார்த்தார் லக்ஷ்மி. அங்கே எங்கோ வெறித்தபடி கிடந்த மகளை பார்க்க வேதனையும் மாத்திரமும் சேர்ந்தே வந்தது லக்ஷ்மிக்கு. பூ மாதிரி வளர்த்த மகளுக்கு மிக சிறப்பாக திருமணம் செய்து கொடுத்து ராணி மாதிரி அவள் வாழ்வதை கண்ணார காண வேண்டும் என்று ஆசைப்பட்டது தப்பா? தான தர்மங்கள் செய்தால் பிள்ளையின் வாழ்க்கையை கடவுள் நன்றாக வைப்பார் என்று நம்பி எத்தனையோ நல்ல காரியங்களை செய்தோமே, அதில் ஒன்று கூட என் பிள்ளையின் வாழ்க்கையை காப்பாற்றாதா? கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றல்லவா சொல்வார்கள். செய்த தர்மத்துக்கு பலனாக மகளின் நல்வாழ்க்கையை எதிர்பார்த்தார்களே, அதற்கான தண்டனை தான் எதுவா? இதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? அவரால் தன் மனதை சமாதானப்படுத்தவோ அல்லது ஆறுதல் படுத்தவோ முடியவே இல்லை. இப்படி ஆகிவிட்டதே என்று அதிலேயே நின்றது மனது. என்னென்னவோ அண்ணி உள்ளுக்குள்ளேயே உழன்றபடி காலை கடன்களை முடித்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தவர், அம்மா நான் வெளியே போயிட்டு வாரேன் என்று திடீர் என்று கேட்ட மகளின் குரலில் திடுக்கிட்டு திரும்பினார். அவர் அடித்ததனால் வீங்கி கிடந்த அவளின் கன்னங்களை பார்த்ததுமே அவர் ஒளிகள் கலங்கின. அதையும் மீறி வெளியே செல்வதற்கு தயாராக நின்றவளின் மீது கோபம் எழுந்தது. திரும்ப எங்க போக போறாய்? இனி வீட்டு வாசல நீ தாண்ட கூடாது, உள்ள போ என்றார். இல்லம்மா, நான் கட்டாயம் போயே ஆக வேண்டும். ஒரு மணித்தியாலத்துல திரும்பி வந்துருவேன் என்றவளின் குரலில் திரும்பி இருந்த பிடிவாதம் அவரை உசுப்பியது. இப்படி போய் வயிற்றுல வாங்கி கொண்டு வந்தது போனாதா? போடி உள்ள என்றார் ஆத்திரத்தோடு. அதை கேட்டவளின் விழிகள் மீண்டும் கலங்க துவங்க தாயின் முகத்தை நேராக பார்த்தாள் சித்ரா. இல்லம்மா, கட்டாயம் நான் போயே ஆக வேணும். என் வயிற்றுல இருக்கிறதுக்கு ஒரு வழி கண்டே ஆக வேணும் என்றவள் அதற்கு மேலும் அங்கே நில்லாது மடமடவென்று வெளியேறினாள். தன் சொல் கேளாமல் போகும் மகளையே பொங்கி ஆத்திரத்தோடு பார்த்திருந்தாள் லக்ஷ்மி. முதல் நாள் முழுவதும் ஒழுங்காக சாப்பிடாததிலும் மனதிலும் உடலிலும் தெம்பு இல்லாததிலும் ஸ்கூட்டரை விட்டுவிட்டு ஒரு ஆட்டோவை மறித்து ஏறியவள் ரஞ்சனின் முதல் கடைக்கு சென்றாள். கடைசி முறையாக அந்த கடையை விட்டு வெளியேறுகையில் என்ன நினைத்தோம், அங்கிருந்து நேராக எங்கே போனோம், அதன் பிறகு நடந்தவைகள் என்று அனைத்தும் மனக்கண்ணில் ஓட ஆத்திரமும் அழுகையும் ஒருங்கே தோன்றியது அவளுக்கு. அன்று ஜீவனும் சுகந்தனும் சொன்னதை அவள் கேட்டிருக்க இன்று இந்த நிலை வந்துராதே என்று பச்சாதாபத்தில் கரைந்தாள் சித்ரா. அதையெல்லாம் மடக்கி கொண்டு கடையின் உள்ளே சென்றவளை கண்டதும் சுகந்தனும் ஜீவனும் முற்றிலுமாக அதிர்ந்து போனார்கள். அவள் கோலம் அவ்வளவு மோசமாக இருந்தது. கன்னங்கள் வீங்கி கண்மடல்கள் தடித்து பார்க்கவே முடியாமல் இருந்தாள். அதைவிட அவள் நடையில் இருந்த சோர்வும் முகத்தில் தெரிந்த களைப்பும் தங்கையாக நினைத்து பழகியவர்களின் மனதை துடிக்க வைத்தது. சித்ரா, என்ன நடந்தது உனக்கு? ஏன் முகமெல்லாம் அப்படி வீங்கி கிடக்குது என்று அவர்கள் பதற, அம்மா அடித்தார்கள் என்றாள் அவள். உணர்ச்சியின்றித்தான் சொல்ல நினைத்தாள். ஆனாலும் தொண்டை அடைத்தது. திகைத்து போய், ஏன் என்று அவர்கள் கேட்க அந்த கேள்வியை ஒதுக்கி, அண்டே ஏன் அப்படி சொன்னீங்கள் என்று இருவரிடமும் பொதுவாக கேட்டாள் சித்ரா. எதை கேட்கிறாள் என்று இருவருக்குமே புரிந்தாலும் அவளின் நிலை அவர்களது வாயை அடைத்தது. தாங்களும் எதையாவது சொல்லி அது அவளை இன்னும் வருத்தி விடுமோ என்று பயந்தனர். சொல்லுங்க, மிஸ்டர் ரஞ்சன் என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டார் என்று ஏன் சொன்னீங்க என்று திரும்பி கேட்டாள் சித்ரா. அவள் குரலில் இருந்த விலகலும் மிஸ்டர் ரஞ்சன் என்கிற சொற்பதமும் ஏதோ பிரச்சனை என்பதை உணர்த்தியது. பிரச்சனை வரும் என்பதை அவர்களுமே ஊகித்தனர் தான். ஆனால் அதில் இப்படி சித்ரா வாடி வதங்கி விடுவாள் என்று கனவிலும் நினைக்கவில்லை. காரணம், எவ்வளவு துடிப்பான துணிவான பெண் அவள் என்பதை அவர்கள் மிக நன்றாகவே அறிவார்களே. அப்படியானவள் இன்று இப்படி நிற்கிறாளே என்பதே பிரச்சனையின் அளவை சொல்றோம். முதல்ல நீ அமர்ந்து கொள் என்று முதலாளியின் இருக்கையை காட்டினான் சுகந்தன். எப்போதுமே அவள் அங்கு வந்தால் அமரும் இருக்கையது ரஞ்சனுக்காக போடப்பட்டாலும் அவள் கடையில் நின்றால் ரஞ்சன் கூட அதில் அமர மாட்டான். அவனை அமர சித்ரா விடமாட்டாள்.
என்றுமே தன்னுரிமை என்று நிலைநாட்டுபவள் இன்று அதை மறுத்துவிட்டு அங்கிருந்த முக்காலியை இழுத்து அந்த மேசையின் முன்னால் போட்டுவிட்டு அதில் அமர்ந்து பாறாங்கல்லாக கனத்த தலையை மேசையில் ஊன்றிய கைகளில் தாங்கிக் கொண்டாள். அதை பார்த்துவிட்டு, ஏதாவது குடிக்கிறியா என்று சுகந்தன் கேட்க, நீர் நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கி கொண்டு வரேன் என்றான் ஜீவன். இருவருக்குமே அவள் நிலை மனதை பிசைத்தது. இல்ல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க, அது போதும் என்றாள் சுரத்தையின்றி. உயிர்ப்பில்லாத பேச்சு அவள் இயல்பில்லையே. அவள் நிலை உள்ளே வலித்த போதும், ரஞ்சன் சாதனாவை கல்யாணம் செய்ய போறான் என்றான் சுகந்தன் மரத்த குரலில். ஏற்கனவே தெரிந்த செய்திதான், ஆனாலும் அதை கேட்கையில் ஈட்டியால் குத்தியது போன்று இதயம் வலித்தது சித்ராவுக்கு. விழிகளில் திரண்ட கண்ணீரை அடக்கியபடி, அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே வெளிநாட்டு மாப்பிள்ளைய பார்த்திருந்தார்களே என்றாள். அந்த நாய் ஒழுங்கா இருந்திருக்க இந்த பிரச்சனையே வந்திருக்காதே என்று பல்லை கடித்தான் ஜீவன். சித்ரா புருவங்கரை சுருக்கி கேள்வியாக பார்க்க, உன் பிறந்த நாள் வந்ததே, அதுக்கு அடுத்த நாள் இங்க அவங்க 2 பேரும் ஜோடி போட்டு கொண்டு வந்தாங்க. அப்போது அவனுக்கு அடிக்கடி அடைப்பு வந்தது. இங்க மேசையில கைபேசியை வைத்து விட்டு அவன் செருப்பை போட்டு பார்த்து கொண்டிருந்தான். நான் தான் இவனுக்கு அப்படி யார் இத்தனை தரம் கோல் எடுக்கிறது என்று சந்தேகத்துல அவன் கைபேசியை நோண்டினான். யாரோ லிசி என்ற பெண்ணோட பெயர்ல இருந்து அழைப்பு, அதுவும் பல தடவைகள். அந்த நம்பரை குறித்து ரஞ்சனிட்ட கொடுத்தன். அவன் போன பிறகு அவளுக்கு அழைத்து நீ யார் என்று கேட்டா அவன் காதலி என்றாள் அவள் என்றான் ஜீவன் ஆத்திரத்தோடு. சாதனாவண்ட அப்பாட வழி சொந்தம் யாரோ அங்க லண்டன்ல இருக்கிறாங்களாம். அவங்கள் மூலமா வந்த வரன் தானாம் அது. அவங்கள் திரும்ப விசாரித்ததுல அந்த பெண் அவர்களிடம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாள். அதுல என்ன வேடிக்கண்டா, அந்த லிசி வண்ட பக்கத்து வீட்டுக்காரியா. முதல்ல அவள்கிட்ட அவனை பத்தி விசாரிச்சதுக்கு தங்கமான பொடியன் என்று சான்றிதழ் வழங்கியதும் அவள் தானாம். ஏன் அப்படி சொன்னா என்று கேட்டதுக்கு இந்த மூதேவிதான் அப்படி சொல்ல சொன்னதாம். பிறகுதான் அவளுக்கு யாரோ சொல்லி இருக்கிறாங்க, அவன் உன்னை ஏமாற்றி விட்டு கல்யாணம் செய்யத்தான் இலங்கைக்கு போயிருக்கிறான் என்று. அதுதான் அவள் இவனை அழைத்து ஒரே தொந்தரவாம். அந்த ஏழரை என் கண்ணுல மாட்டி உன் வாழ்க்கையில பிரச்சனையா வந்து விடிந்திருக்குது என்றான் ஜீவன் எரிச்சலும் மாத்திரமும் நிறைந்த குரலில். ஒரு பெண்ணுண்ட வாழ்க்கை நாசமா போக கூடாதுன்னு நினைத்துதான் லிசிண்ட நம்பரை எடுத்து ரஞ்சனுக்கு கொடுத்து நான் சித்ரா. ஆனால் ரஞ்சன் அவளையே கட்ட போவதாக சொல்லுவான் என்று நான் கனவுலும் நினைக்கல என்றான் வேதனையுடன். என்ன மன்னித்துக்கொள் சித்ரா, இப்படியாகும் என்று தெரிந்திருக்க சத்தியமா நான் அதை செய்திருக்கவே மாட்டேன். நல்லது தானே செய்திருக்கிறீங்க, விடுங்கள் என்று ஒரு பெருமூச்சை வெளியேற்றி விட்டு எழுந்தவள், சரி நான் வாரன் என்றபடி வெளியே நடந்தாள். சித்ரா நில்லு, உன் அம்மா ஏன் உன் அடித்தார்கள் என்று கேட்டான் ஜீவன். அவள் ரஞ்சனை காதலிக்கும் விஷயம் தெரிய வந்தாலும் அதற்கு இப்படியா அடிப்பார்கள் என்று தோன்றியது அவனுக்கு. அந்த அளவுக்கு அவள் முகம் வீங்கி விரல் தடங்கள் பதிந்து கிடந்தது. பதில் சொல்லாமல் அவனை திரும்பி பார்த்தவளின் கலங்கிய விழிகளையும் துடித்த இதழ்களையும் கசங்கிய முகத்தையும் பார்த்தவனுக்கு ஏதோ புரிந்தும் புரியாமல் குழம்பி நின்றான் ஜீவன். லக்ஷ்மி அடங்காத ஆத்திரத்தோடு வெளியே சென்ற மகளின் வரவுக்காக காத்திருந்தாள். தான் சொல்ல சொல்ல கேட்காமல் சென்றவளை நினைக்க இவள் பட்டும் திருந்தவில்லையே என்றிருந்தது அவருக்கு. எத்தனையோ அருமையான வரன்கள் எல்லாம் வந்திருந்ததில் மகளுக்கு யாரை மாப்பிள்ளையாக்குவது என்பதில் அவரே தடுமாறி போயிருந்தார். இப்படி இருந்த நிலை போய் இன்று எப்படி அவளை கரை சேர்க்க போகிறோம் என்கிற நிலை வந்துவிட்டதே என்று அவர் வருந்தி கொண்டிருக்க ஆட்டோவில் வந்து இறங்கினாள் சித்ரா. சோர்ந்த நடையில் தன் முகத்தை நிமிர்ந்து பாராது வரும் மகளை முறைத்தபடி, எங்கடி போய்விட்டு வாராய் என்று ஆதரத்தோடு கேட்டார். ரஞ்சனண்ட கடைக்கு. சொன்னதும் தான் தாமதம். பளார் என்று விழுந்தது அவள் கன்னத்தில் அறை. அதை தாங்க முடியாது தடுமாறி அவள் தாயை பற்றி கொண்டாள். இன்னும் எதுக்கடி அவன் கடைக்கு போனாய்? பட்ட அசிங்கம் போதாம இன்னும் படவா? எங்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை ஊருக்கே சொல்ல போனியா? வயிற்றில் பிள்ளையை கொடுத்து விட்டு அவளை திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன கயவனின் கடைக்கு மகள் சென்று வந்திருக்கிறாள் என்பது பெரும் ஆவேசத்தை கொடுத்தது அவருக்கு. உனக்கு வெக்கமா இல்லையா? கொஞ்சமாவது சுயமரியாதை வேண்டாமா? அவன் உன்னை எச்சில் இல்லையா தூக்கி எறிந்திருக்கிறான். அவனை போய் பார்த்து விட்டு வந்திருக்கிறாயே. வாழ்க்கை பிச்சை கூட கேட்க போனியோ என்று ஆத்திரத்தில் கத்தியவரை விழிநீரை உள்ளுக்கு இழுத்தபடி பார்த்தாள் சித்ரா. வாழ்க்கையை பிச்சையாக கேட்கும் நிலைக்கு வந்து விட்டாளா அவள்? இனி நீ அவன் கடைக்கு போகவும் கூடாது, அவனோடு கதைக்கவும் கூடாது. இந்த வீட்டுக்கு அந்த நன்றி கட்டவன் மருமகனா வர வேண்டாம்.
எங்கள்கிட்டயே காசை கடனா வாங்கி கடையை திறந்துட்டு எங்களுக்கே வேலையை காட்டி விட்டானே. அவனும் வேண்டாம், அவன் தந்த பிள்ளையும் வேண்டாம். அப்பா வரட்டும், வந்ததும் எல்லாருமா லதாவிடம் சென்று அந்த பிள்ளைய கலைத்து விடலாம் என்றவரின் பேச்சில் அதிர்ந்து உறைந்து நின்றாள் சித்ரா. அவள் செய்த பிள்ளைக்கு அந்த சிசு எப்படி பொறுப்பாகும்? ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதீங்க. அது என் பிள்ளை, ஒரு உயிர். அதை அழிப்பது கொலைக்கு சமம் என்று தன் வயிற்றை பிடித்துக் கொண்டு சொல்லும் போதே பதறியது சித்ராவின் உடல். அவன் அவளோடு எப்படி பழகினாலும் அவளும் அவளது நேசமும் உண்மை அல்லவா? அந்த நேசத்தில் உருவான கருவை அழிப்பதா? நினைக்கவே நெஞ்சு நடுங்கியது. என்னடி கொலை அதிரண்டுறாய்? 6 வார கருதானே, இல்லாவிட்டாலும் அது பிறந்த அதன் வாழ்க்கையும் முன் வாழ்க்கையும் சீரழியறதுக்கு இது எவ்வளவோ மேல். இனியாவது அம்மா சொல்றத கேள். கருவை கலைத்து விட்டு வேற ஒரு கல்யாணத்தை செய்து நல்லபடியா வாழ்ற வழிய பார். நெஞ்சம் துடிக்க தாயை நிமிர்ந்து பார்த்தாள் சித்ரா. வேற எது வேண்டுமென்றாலும் சொல்லுங்க, கேட்கிறேன். ஆனா இதை செய்ய முடியாது. இது என் குழந்தை, அதை பெற்று நானே வளர்ப்பேன். அதே போல இனி கல்யாண பேச்சும் பேசாதீங்க. எனக்கு என் குழந்தை மட்டும் போதும் என்றவள் தாயை கடந்து தன் அறைக்குள் சென்று விட்டாள். அதை கேட்ட லக்ஷ்மி அதிர்ந்து நின்றாள். அவளுக்கு அவள் குழந்தை போதும் என்றாலும் என் குழந்தைக்கு அது மட்டும் போதாதே என்றது அவரது தாய் மனது. இனி கல்யாண பேச்சை எடுக்க கூடாதா? அப்படியானால் மகளின் வாழ்க்கை? கணவன் இல்லாமல் இந்த குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு ஊரார் சிரிக்க கௌரவமற்ற வாழ்க்கை அவள் வாழ்வதா? அதற்காகவா இவ்வளவு சொத்தையும் சுகத்தையும் சேர்த்து வைத்து மகளை கண்ணுக்குள் வைத்து வளர்த்தார்கள்? நினைக்க நினைக்க அழுகைக்கு பதிலாக ஆவேசம் தான் எழுந்தது அவருக்கு. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் இவள்? எப்போதும் அவள் சொல்வதையே கேட்போம் என்று நினைத்தாளோ? இனியும் அவள் எண்ணப்படி நடக்க விடவே கூடாது என்று முடிவு செய்தார். அதுநாள் வரை கோபப்பட்டாலும் மகள் செய்ய நினைப்பவர்களை ஓரளவுக்கு மேல் அவரும் என்றும் மறுத்ததில்லை. காரணம், அவள் மேல் இருந்த பாசமும் திருமணமாகும் வரைத்தானே இந்த சுதந்திரமும் என்கிற எண்ணமுமே. அந்த சுதந்திரத்தினால் அவள் தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்ட பிறகும் அமைதியாக இருக்க முடியவில்லை அவரால். கணவருக்கு மகளை ரஞ்சனுடன் இணைக்கும் எண்ணம் இருப்பதை அறிந்தாலும் அதற்கான தகுதி தராதரம் இல்லாதவனிடம் காலில் போய் விழுவதா? நன்றி கெட்டவன். இந்த கருவினால் தான் தன் கணவன் அவன் காலில் விழ வேண்டிய நிலை என்றால் அந்த குழந்தையே தேவையில்லை. அதே போல மகளின் நல்வாழ்க்கைக்கும் தடையாக இருக்கும் அது தேவையே இல்லை என்றே வாதிட்டது அவரது மனது. கணவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வதாக சொல்லி இருந்தாலும் மனதில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த கோபமும் அவசர புத்தியும் அவரை ஒரு முடிவை எடுக்க வைத்தது. ஆத்திரம் அறிவை மழுங்கடிக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நொடி சிந்தித்தவர் லதாவுக்கு அழைத்தார். சில பல வாக்குவாதங்களின் பின்னர் அவரின் வேண்டுதலுக்கும் பிடிவாதத்துக்கும் சம்மதித்தார் லதா. அடுத்ததாக சித்ரா. அவளுக்கு பாலை காய்ச்சி எடுத்துக்கொண்டு அவளின் அறைக்கு சென்றார். அங்கே கட்டிலில் பிடுங்கி வீசப்பட்ட கொடியாக வாடி கிடந்தவளின் தோற்றம் நெஞ்சை அறுத்த போதும், இந்த பாலை குடி என்று நீட்டினார். இப்போது எதற்கு தருகிறார் என்று தோன்றிய போதும் குடிக்க மனம் இல்லாததில், வேண்டாம் அம்மா என்றால் சோர்ந்த குரலில். இதிலாவது அம்மா சொல்றத கேள், இத குடி. அவர் சொன்னது நெஞ்சை சுட வாங்கி குடித்தாள் சித்ரா. சற்று நேரத்திலேயே அந்த பாலோடு கலக்கப்பட்டிருந்த தூக்க மாத்திரையின் வீரியத்தில் அவள் விழிகள் மூடிக்கொள்ள ஆழ்ந்து உறங்கி போனாள் சித்ரா. அதன் பிறகே மிக வேகமாக செயல்பட்டார் லக்ஷ்மி. அவருக்கு அவரவர் நியாயம் என்பது போன்று அவருக்கு அவரின் மகளின் வாழ்க்கை ஒன்றே அந்த இடத்தில் முக்கியமாக தென்பட்டது. அதற்கு எது தேவையோ அதை மிக விரைவாக செய்தார். செய்ய தயங்கிய லதாவையும் சித்ராவின் எதிர்காலத்தின் மீதான பயமும் கலங்கும் கண்களை துடைத்தபடி நின்ற லக்ஷ்மியின் நிலையும் அதை செய்ய வைத்தது. எல்லாம் முடிந்து மயக்கத்தில் கட்டிலில் கிடந்த மகளின் கலைந்திருந்த முடிகளை ஒதுக்கியவரின் விழிகளில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. இனியாவது உன் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக அமையட்டும் கண்ணம்மா என்று எண்ணியது அந்த தாய் மனம். மகள் தாய்மை அடைந்திருக்கிறாள் என்கிற செய்தி ஒரு தாய்க்கு எவ்வளவு ஒப்பானது. மகளுக்கு திருமணம் நடந்து அதன் பிறகு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க சந்தோஷத்தோடு ஊரையே கூட்டி கொண்டாடி இருப்பாரே. எல்லாம் முறை தவறி போனதில் இப்படி ஒரு பாவக்காரியம் செய்ய வேண்டி வந்துவிட்டதே என்று ஊமையாக அழுதது அவர் மனது. ஆனாலும் அவள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டார். அவரது கைபேசி ஒலிக்கவும் அழைப்பது கணவர் என்று அறிந்ததும் நடந்ததை சொன்னால் என்ன சொல்ல போகிறாரோ என்கிற பயம் நெஞ்சை கவ்வ மகள் இழந்துவிடப் போகிறாள் என்று எண்ணி அதை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தார் லக்ஷ்மி. மெல்ல கண் விழித்தாள் சித்ரா.
நன்றாக தூங்கிவிட்டோம் போலவே என்று எண்ணிக்கொண்டு எழ முயன்றவள் தன் உடலில் ஏதோ வித்தியாசம் இருப்பதை உணர்ந்தாள். மெல்லிய பதட்டத்தோடு விழிகளை சுழற்றியவளுக்கு இருக்கும் இடத்தின் வித்தியாசம் புரிய உடல் வேதனையையும் பொருட்படுத்தாது வேகமாக எழுந்து அமர்ந்தவள் கலவரம் நிறைந்த குரலில் அம்மா என்று அழைத்தாள். அவளின் குரலில் உள்ளே ஓடி வந்த தாயும் தந்தையையும் பார்த்தவளுக்கு நெஞ்சுக்குள் எதுவோ பிசைந்தது. அழுது வீங்கிய முகத்தோடு தாயையும் கடுத்த முகத்தோடு தந்தையையும் கண்டவளுக்கு ஏதோ விபரீதம் நடந்து விட்டதும் அது தனக்குத்தான் என்பதும் விளங்க, என்னம்மா, என்ன, எனக்கு என்ன நடந்தது என்று பதறி கேட்டவளின் கைகள் தன் பாட்டுக்கு வயிற்றை தடவின. துணிவோடு செய்ததை வாய்விட்டு சொல்ல முடியாமல் அவள் தாயார் தலை குனிந்து நிற்க மனைவியை கடுமையாக முறைத்து பார்த்த சந்தானம், கேட்கிறாள் இல்லையா, சொல்லு, நீ செய்த மகா நல்ல காரியத்தை உன் வாயாலேயே சொல்லு என்றார் கடுமையான குரலில். என்னப்பா, அம்மா என்ன செய்தாங்க, ஏன் நான் ஏன் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறேன் என்றவளுக்கு தாய் மதியம் சொன்னது நினைவிலாட, என் குழந்தைக்கு ஏதுமா என்றால் குரல் நடுங்க. ஊமையாக நின்ற பெற்றவர்களின் நிலையை பார்த்து நடந்தது அதுதான் என்று உள்ளம் மடித்து சொல்ல, ஐயோ அப்படி இருக்க கூடாது என்று மனம் பதற கண்களில் கண்ணீர் வடிய பெற்றவர்களை பார்த்தவளுக்கு நடந்த விபரீதம் மிக நன்றாகவே புரிந்தது. புரிந்த நொடி அவளை விட்டு அவள் உயிரை பிரிந்தது போன்று வலித்தது. ஏனம்மா அப்படி செய்தீங்க என்று கேட்டு முடிக்க முதலே பெரும் கேவல் வடிக்க முகத்தை மூடிக்கொண்டு கதறினாள். அவள் செய்த தப்புக்கு குழந்தைக்கு தண்டனையா? அவள் வயிற்றுக்குள் பத்திரமாக இருந்த பூஞ்செண்டு பிடுங்கி எறியப்பட்டு விட்டதா? இந்த குழந்தை உருவாகாமல் இருந்திருக்கலாமே என்று நினைத்தாளே, அதில் கோபம் கொண்டு விட்டதா அவள் செல்வம்? குழந்தை உருவானதை எண்ணி ஒரு நிமிடம் தன்னும் அவள் மகிழவில்லையே, அதனால் ஆத்திரமோ? கற்பிழந்த தாயின் முகத்தை பார்க்க என் பிள்ளைக்கு பிடிக்காமல் போய்விட்டதோ? அதுதான் என் முகம் பாராமல், என் கைகளில் தவழாமல், என் உதரத்தை பாலாக அருந்தாமல் சென்று விட்டானோ? அல்லது சென்று நினைக்க நினைக்க நெஞ்சு வெடிக்கும் போல் வலித்தது. கதறி அவளின் நிலை பொறுக்க முடியாமல், சித்து அழாதேம்மா, நீ இப்ப இருக்கும் நிலையில அழக்கூடாது என்ற தாயின் குரலில் ஆவேசமாக எழுந்தாள் சித்ரா. ஏன் அழக்கூடாது? அழுதால் என்ன, செத்து விடுவனா? செத்தே போறன், என்னையும் சேர்த்து கொண்டிருக்க வேண்டியதுதானே, எதுக்கு என் பிள்ளையை அழுத்தீங்க? மகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார் லட்சுமி. அதை செய்யும் வரை ஒருவித ஆவேசத்தோடு செய்து முடித்தவரை இப்போது அவர் மனதை குத்தியது. போதா குறைக்கு நடந்ததை அறிந்த கணவர் காட்டிய கோபத்தில் நடுங்கி போனார். அதே கோபத்தோடு மகளும் கதற, உன் நல்லதுக்குத்தான் சித்து என்றார் மெல்ல. என்ன என்ன என் நல்லதுக்கு? நான் கேட்டனா உங்கள்கிட்ட, என் குழந்தை உங்களுக்கு என்ன பாவம் செய்தது? கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம அப்படி இப்படி செய்ய முடிந்தது உங்களால? ஏய், என்னடி அம்மாவிடம் என்ன பேச்சு பேசுகிறாய்? இரக்கம் இருக்க போய் தானே இப்படி செய்ய. உன் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா? எனக்கு என் பிள்ளை வாழ்க்கை முக்கியம். தான் செய்தது பிள்ளை என்பது புரிந்தாலும் மகளின் கேள்விகள் அவருக்கு கோபத்தை வரவழைத்தன. பின்னே அவர் செய்ததே அவளுக்காகத்தானே. உங்களுக்கு உங்கள் பிள்ளை முக்கியம்டா, எனக்கு என் பிள்ளை முக்கியம். என் பிள்ளைய கொல்ல நீங்க யார்? நீங்கள் அதன் அம்மம்மா. அம்மா தன்னை கொன்றது தன் அம்மம்மா என்று அந்த குழந்தை அவ்வளவு அழுதிருக்கு. உங்கள் பேர குழந்தைய நீங்களே அழித்திருக்கிறீங்க என்றதை கேட்டதும் லக்ஷ்மிக்கு நெஞ்சே வடித்துவிடும் போல இருந்தது. என் பேர குழந்தையா? அதற்கு மேல் அவரால் சிந்திக்க முடியவில்லை. அதுவரை கருவாக மட்டுமே இருந்த அது அவர் மகளின் வாழ்க்கைக்கு இடையூறாக அமையும் என்பது மட்டுமே அவர் கருத்தில் இருந்தது. அது தன் பேர குழந்தை என்று சித்ராவின் வாயால் கேட்கையில் பெரும் பயங்கரமாக இருந்தது. அதற்கு மேல் முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார் லக்ஷ்மி. சந்தானத்துக்குமே முகம் இறுகிய விழிகள் மெலிதாக கலங்கின. அவர் உள்ளமும் பிறக்க முதலே மறித்து போன அவர் சந்ததியை எண்ணி துடித்தது. இப்ப எதுக்கு அழுறாள்? எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன், எதுக்கும் அவசரப்படாதண்டு. அப்பெல்லாம் கேட்காம இருந்துட்டு இப்ப என்ன? அழுறத நிறுத்து என்றார் கடுமையான குரலில். சித்ரா தாயின் முகத்தை நிமிர்ந்தே பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு அவர் மேல் கோபமும் வேதனையும் கலந்து கிடந்தது. நேற்று அவர் அடித்த போது கூட இவ்வளவு வலிக்கவில்லை. கைகளால் வயிற்றை தடவி பார்த்தாள். அது வெறுமையாக கிடந்தது. பாவப்பட்ட அம்மாவுக்கு பிள்ளையாக பிறக்காது விரும்பவில்லையோ என்று எண்ணிய மாத்திரத்தில் அவள் உடல் அழுகையில் குலுங்கியது.
மகளின் அருகே அமர்ந்த சந்தானம் அவளின் தலையை மெல்ல தடவினார். அவரை திரும்பி பார்த்தவள், நான் தானே அப்பா பிள்ளை செய்தேன், பிறகு ஏன் அப்பா அம்மா இப்படி செய்தாங்க? அது என் பிள்ளை அப்பா என்று கேட்டு விம்மினாள். என்ன பதில் சொல்ல முடியும் அவரால்? விடுடா ஜித்து, இதெல்லாம் நமக்கு நடக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது போலும். நடந்ததை பேசி ஒன்றும் காண மாட்டோம். நீ அழாமல் தூங்கு என்று தேறுதலாக மெல்லிய குரலில் பேசியபடி இருந்தவரின் கை மகளின் தலையை இதமாக தடவி கொடுக்க தவறவில்லை. ஆனால் அவள் மனமோ விண்டு விண்டு வலித்தது. ஏன் இப்படியெல்லாம் எனக்கு மட்டும் நடக்கிறது? என்ன தப்பு செய்தேன்? ரஞ்சனை காதலித்ததா? அவனை நினைத்ததும் அவள் உள்ளம் தீயால் தகித்தது. கடலுக்கு அடியில் நிகழும் நில அதிர்வு போன்ற வெளிப்பார்வைக்கு சோர்ந்து கிடந்தவனின் உள்ளம் உள்ளே எரிமலையாக வெடித்து சிதறிக் கொண்டிருந்தது. கள்ளமில்லா மனதை பறிகொடுத்து அவன் மேலிருந்த நம்பிக்கையில் உடலையும் கொடுத்து இப்போது வயிற்று சிசுவையும் பறிகொடுத்து விட்டு கிடக்கிறாளே. அவன் மேல் கொண்ட காதலுக்கு அவளுக்கு கிடைத்த பரிசு இதுதானா? அவள் எங்கே வேதனையிலும் வலியிலும் துவண்டு கிடக்க அவன் அங்கே புது பெண்ணுடன் உல்லாசம் கொண்டாட போகிறானா? சாப்பிட்ட பிறகு தூக்கி எறியும் வாழை இலையை போன்று எரிந்து விட்டானே. இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? மூலையில் முடங்குவதா? எங்கிருந்தாலும் வாழ்க என்று அவனை வாழ்த்திவிட்டு ஒதுங்குவதா? அல்லது அவன் அவளை ஏமாற்றியது போன்று இன்னொரு ஆணை அவள் ஏமாற்றி திருமணம் செய்ய வேண்டுமா? அதை நினைத்ததுமே அருவருப்பில் உடல் சிலிர்த்தது. இல்லை, அப்படி விட்டுவிட முடியாது என்று அந்த வேதனையிலும் வெகுண்டு எழுந்தது அவள் மனது. கண்டதையும் நினைக்காம தூங்கு சித்து என்றார் தந்தை அவள் தேகத்தில் ஓடிய நடுக்கத்தை உணர்ந்து. தூக்கம் வரும் என்று அவளுக்கு தோன்றாத போதும் தந்தைக்காக விழிகளை மூடிக்கொண்டாள். உள்ளமோ விழித்து கிடந்து கதறிக் கொண்டிருந்தது. சற்று நேரம் கழித்து அவள் உறங்கிவிட்டதாய் நினைத்து, நீங்க காலையிலே எங்க போனீங்க என்று மெல்ல கேட்டார் லட்சுமி. வந்ததும் வராததுமாக கணவர் திட்டியதில் அதை பற்றியே பேசாதவர் இப்போது கேட்டார். மகளை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு, ரஞ்சனை சந்திக்க என்றார் அவர். என்னவா என்று கேட்ட லட்சுமியின் முகத்தில் அப்பட்டமாக வெறுப்பு தாண்டவமாடியது. அவன் கடைக்கு போனேன், அவன் அங்க இல்ல. கடைக்குள்ள இருந்துட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதே எண்ணம் அவருக்கும் இருந்ததில் மறுப்பாக ஏதும் சொல்லாத போதும் அதை ஏற்று எதுவும் சொல்லவில்லை சந்தானம். அமைதியாக இருந்தார். ஆனால் இவ்வளவு நேரம் என்ன செய்தீங்கள் என்று மேலும் துறவினார் லட்சுமி. கணவர் மகளின் விஷயத்தில் அதோடு நின்றிருப்பார் என்று அவருக்கு தோன்றவில்லை. நாதன் ராஜன் எல்லார்டையும் கதைத்து விட்டு வந்தேன் என்றவரிடம், எதை பற்றி என்று உடனேயே கேட்டார் மனைவி. மகளை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு, சித்துவென்ற விஷயம் ஒன்றும் சொல்ல என்றவர், ரஞ்சன் என்ற 2 கடைகளையும் நாமே வாங்கலாம் என்று இருக்கிறேன். அதோடு இனி அவன் கடைக்கு இந்த இலங்கையில எந்த மூலையிலிருந்தும் செருப்புகள் வராது. நானாக மனம் வைத்தால்தான் உண்டு என்றார் ஆத்திரத்துடன். முடிந்தால் அவன் கடைகளை இழுத்து மூடுங்க. இனிமே அவன் முன்னேறவே முடியாதபடி எதையாவது செய்யுங்கள். அதை விட்டுட்டு எதுக்கு அந்த கடைகளை வாங்குறீங்க, அதுவும் இந்த நேரத்துல? மனைவியின் விழிகளையே பார்த்தார் சந்தானம். நம் தொழிலை பெருக்கவோ அல்லது சம்பாதிக்கவோ அல்ல, அந்த ரஞ்சனை என்னட்ட வர வைக்கதான் இந்த ஏற்பாடு. என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் அவன்? என்னட்டையே வேலை பழகி என்னட்டையே பணம் வாங்கி முன்னுக்கு வந்துட்டு என் மகளையே ஏமாத்துவான். அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருப்பேன்டா. என் பிள்ளை கொண்ட செய்து விட்டு இந்த டவுன்ல அவனால வியாபாரம் செய்து விட முடியுமா? மரியாதையா பேசி பார்த்தேன், சம்மதிக்கவில்லை. நேராக போய் கதைக்கலாம் என்று நினைத்தேன், அதுக்கும் அவனிடம் தரையில. இனி எழ முடியாத அளவுக்கு அடித்தால் தான் அடங்குவானண்டா. அதற்கான வழியைத்தான் செய்து விட்டு வந்திருக்கிறேன். அவன் திறந்திருக்கும் கடைகளை வாங்க போறேன். செருப்புகள் இனி அவனுக்கு வராது. வங்கியிலும் 2வது கடை திறக்க அவன் வாங்கிய லோனையும் ரத்து செய்ய கதைத்து விட்டேன். இனி என் தயவில்லாம அவனால ஒன்றுமே செய்ய இயலாது என்றார் கடுமையான குரலில். கண்களை மூடியிருந்த போதும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சித்ராவின் விழிகளின் ஓரம் கண்ணீர் வடிந்து காதுகளை நனைத்தது. அந்த கண்ணீர் யாருக்காக அல்லது எதற்காக? ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னையோட அத்தியாயம் எப்படி இருந்துச்சு? உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததா? நம்ம இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு, உங்களுக்கு பிடிக்காத கேரக்டர் யாரு? மறக்காம இதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்படியே இந்த அத்தியாயம், இந்த கதை, அதோட இந்த கதை சொல்ற விதம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு கமெண்டா போட்டுடுங்க. அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம். பாய். மகளை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு, சித்துவென்ற விஷயம் ஒன்றும் சொல்ல என்றவர், ரஞ்சன் என்ற 2 கடைகளையும் நாமே வாங்கலாம் என்று இருக்கிறேன்.
அதோடு இனி அவன் கடைக்கு இந்த இலங்கையில எந்த மூலையிலிருந்தும் செருப்புகள் வராது. நானாக மனம் வைத்தால்தான் உண்டு என்றார் ஆத்திரத்துடன். முடிந்தால் அவன் கடைகளை இழுத்து மூடுங்க. இனிமே அவன் முன்னேறவே முடியாதபடி எதையாவது செய்யுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு அந்த கடைகளை வாங்குறீங்க, அதுவும் இந்த நேரத்துல? மனைவியின் விழிகளையே பார்த்தார் சந்தானம். நம் தொழிலை பெருக்கவோ அல்லது சம்பாதிக்கவோ அல்ல, அந்த ரஞ்சனை என்னட்ட வர வைக்கதான் இந்த ஏற்பாடு. என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் அவன்? என்னட்டையே வேலை பழகி என்னட்டையே பணம் வாங்கி முன்னுக்கு வந்துட்டு என் மகளையே ஏமாத்துவான். அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருப்பேன்டா. என் பிள்ளை கொண்ட செய்து விட்டு இந்த டவுன்ல அவனால வியாபாரம் செய்து விட முடியுமா? மரியாதையா பேசி பார்த்தேன், சம்மதிக்கவில்லை. நேராக போய் கதைக்கலாம் என்று நினைத்தேன், அதுக்கும் அவனிடம் தரையில. இனி எழ முடியாத அளவுக்கு அடித்தால் தான் அடங்குவானண்டா. அதற்கான வழியைத்தான் செய்து விட்டு வந்திருக்கிறேன். அவன் திறந்திருக்கும் கடைகளை வாங்க போறேன். செருப்புகள் இனி அவனுக்கு வராது. வங்கியிலும் 2வது கடை திறக்க அவன் வாங்கிய லோனையும் ரத்து செய்ய கதைத்து விட்டேன். இனி என் தயவில்லாம அவனால ஒன்றுமே செய்ய இயலாது என்றார் கடுமையான குரலில். கண்களை மூடியிருந்த போதும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சித்ராவின் விழிகளின் ஓரம் கண்ணீர் வடிந்து காதுகளை நனைத்தது. அந்த கண்ணீர் யாருக்காக அல்லது எதற்காக? ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னையோட அத்தியாயம் எப்படி இருந்துச்சு? உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததா? நம்ம இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு, உங்களுக்கு பிடிக்காத கேரக்டர் யாரு? மறக்காம இதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்படியே இந்த அத்தியாயம், இந்த கதை, அதோட இந்த கதை சொல்ற விதம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு கமெண்டா போட்டுடுங்க. அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம். பாய்.